என் தங்கப்பிள்ளையே, உனக்கான கடைசி இரவிது. நாளைய விடியலில் வரக்கூடிய முதலாவது செய்தியில், அதுவும் நான் சொல்கின்றவர் உனக்கு கொண்டு வந்து கொடுக்கப் போகின்ற இந்த முதல் செய்தியில் நிச்சயமாக என் குழந்தை நீ மனமகிழப் போகின்றாய். உன் தாயானவள் என்னை நம்பினால் மட்டும் என்னவென்று கேள். என் குழந்தையே, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பல கஷ்டங்கள், இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற பல வேதனைகள் என்று இவை எல்லாவற்றிலும் இருந்து உனக்கான நல்ல தீர்வு கிடைக்கப் போகின்றது. இந்த வாழ்க்கை உனக்கு முற்றுப்புள்ளியை கொடுக்கப் போகின்றது. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்து கொண்டிருக்கின்றது என்று நீ ஏக்கம் கொண்டு தவித்த தவிப்புகள் எல்லாம் எனக்கு தெரியும். எதையாவது இந்த வாழ்க்கையில் சாதித்து விடலாம், நம்மை ஏமாளியாக்க முயற்சி செய்தவர்கள் முன்பும், நம்மை வாழ்க்கையில் மிகவும் தாழ்ந்த இடத்திற்கு தள்ளிவிட முயற்சி செய்தவர்கள் முன்னிலையிலும் நாம் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற பிள்ளை, அதுபோல எந்த ஒரு பிள்ளை வாழ வேண்டும் என்று துடிக்கின்றதோ அந்த பிள்ளைக்குமான வாக்குதான் இந்த வராகி என்னுடைய வாக்கு என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளுமே இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு சரியாக வாய்க்கவில்லை என்று சொல்லி நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயல்லவா? இப்பொழுது இந்த நிலையை எல்லாம் கடந்து உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. உனக்கான நல்ல மாற்றங்கள் வர தொடங்கி விட்டது. உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அதை கொடுப்பதற்கு தயாராகி விட்டது என்பதனை முதலில் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத நேரங்களில் எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட விஷயங்களை நினைத்து நினைத்து நீ இனிமேலும் வருந்த வேண்டிய கட்டாயம் உனக்கில்லை. நீ நினைத்ததை விட பல நல்ல மாற்றங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தரப்போகின்றது. நீ நினைத்ததை விடவும் பல நல்ல சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கத்தான் போகின்றது. எதிர்பாராமல் நீ பட்ட அவமானங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்தது போல உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கத்தான் போகின்றது. இனி இந்த நிலை மாற வேண்டும். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நிச்சயமாக நீ கடந்து வர வேண்டும். உன்னோடு நான் என்னவெல்லாம் தருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு நிச்சயமாக வந்து விட்டது. இத்தனை நாளும் நீ எதையெல்லாம் சந்தித்து இனிமேல் ஒரு பொழுதும் நம் வாழ்க்கையில் இப்படி ஒரு நிலை வரக்கூடாது என்று நினைத்தாயோ அதையெல்லாம் நீ சரியான நேரத்தில் இந்த வாழ்க்கையில் இருந்து விலக்கிவிடப் போகின்றாய். என் பிள்ளையே, யாராக இருந்தாலுமே அடுத்தவர்கள் வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களை பார்த்து அவர்களுக்கு உதவி செய்ய நினைக்க வேண்டும். அப்படி நினைக்காமல் அடுத்தவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இவர்கள் மனதளவில் மனிதர்களாக இல்லை என்றுதான் அர்த்தம். ஏதோ ஒரு வாழ்க்கையை இவர்கள் வாழ்கிறார்கள் என்ற அர்த்தம். இந்த சூழ்நிலையை எல்லாம் கடந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நிச்சயமாக கிடைக்க வேண்டும். இந்த சூழ்நிலையை எல்லாம் தாண்டி நீ எதிர்பார்த்ததை விடவும் பல நல்ல மாற்றங்கள் உனக்கு நடக்க வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு கிடைத்திடாத பல நன்மைகள் கூட நிச்சயமாக கிடைக்க வேண்டும். எந்த தருணம் உனக்கு கஷ்டத்தை கொடுத்து வேதனையில் அழுத்தியதோ அந்த தருணத்தை நீ உனக்கு சாதகமாக மாற்ற வேண்டும். என் பிள்ளையே, ஆயிரம் பிரச்சனைகள் நம்மை சுற்றி வரும் பொழுதெல்லாம் எந்த அளவிற்கு தைரியமாக அதை எதிர்கொள்கின்றோமோ அந்த அளவிற்கு அது இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இத்தனை நாளுமே நீ நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு பல சந்தோஷங்கள் உனக்கு கிடைத்திருக்கின்றது. ஆனால் ஒரு கஷ்டம் வந்தவுடன் அத்தனை சந்தோஷங்களையும் நீ மறந்து விடுகின்றாய். ஒரு கஷ்டம் வந்தவுடன் எல்லாவற்றையும் இழந்து விட்டது போல நீ உணர்கின்றாய். அப்படியானால் இத்தனை காலமும் உனக்கு கொடுத்த சந்தோஷத்திற்கு என்ன அர்த்தம் இருக்கிறது? என் பிள்ளையே, நீ முதலில் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீயேதான் நடத்தி கொண்டிருக்கிறாய் என்பதனை நம்பு. இத்தனை நாளும்
நீ இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு எப்படி கடந்து வந்தாய் என்று சற்று சிந்தித்து பார். இப்பொழுது மட்டும் ஏன் உன்னால் முடியாது என்று நீ நினைக்கிறாய் என்பதனையும் நீ யோசிக்க வேண்டும். என் குழந்தையே, இந்த நிலையை கடந்து விட முடியும் என்று நீ நினைத்தால் மட்டும்தான் அது சாத்தியம். அப்படி இருக்கும் பொழுது உனக்கான நல்ல நேரத்தை நான் தருவேன் அல்லவா? இன்றோடு உன் கஷ்டங்கள் முடிந்து விட வேண்டும். உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் கடைசி இரவாக இதுதான் இருக்க வேண்டும். நாளைய விடியலில் நீ சந்திக்கக்கூடிய முதலாவது செய்தி நிச்சயமாக உனக்கு கொண்டு வந்து கொடுக்கின்றவர் இந்த வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத ஒருவராக நிச்சயமாக இருப்பார். என் பிள்ளையே, நீ இத்தனை காலமும் தொலைத்து விட்டது எல்லாம் உன்னை வந்து சேர்கின்ற தருணத்தை நீ எதிர்நோக்கி இத்தனை நாளும் காத்து கொண்டிருந்தது எல்லாம் போதும். இப்பொழுது அதுவெல்லாம் சேர்ந்து உனக்கானதாக இந்த வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கின்றது. நல்ல நேரம் என்பது எங்கே என்று யோசித்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல மாற்றங்கள் எல்லாம் நடக்க தொடங்க போகின்றது. நீ கைவிட்ட விஷயமும் நீ கண்ணீர் விட்ட விஷயமும் இனிமேல் உன் வாழ்க்கையாக மாறும். என் பிள்ளையே, சந்தர்ப்ப சூழ்நிலைகளினால் சில தவறான முடிவுகளை நீ வாழ்க்கையில் எடுத்திருக்கலாம். ஆனால் எடுத்த பிறகு உனக்கு தெரியும் அல்லவா, நாம் அன்று தவறை செய்து விட்டோம் என்று. இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் எதிர்வருகின்ற எல்லா மாற்றங்களையும் என்னவென்று நீ நிச்சயமாக உணர வேண்டும். உன்னோடு எப்பொழுதும் பயணிக்கின்ற இந்த வராகி நான் சொல்கின்ற வார்த்தைகளில் உனக்கு நம்பிக்கை இருக்குமானால் நான் சொல்வது போல நாளைய விடியலில் ஒரு முறை நீ கண் விழித்ததும் நினைத்துப்பார். நிச்சயமாக உன் வாழ்க்கை, உன் எதிர்காலம் என்னவாக மாறும் என்பது உனக்கு புரியும். என் பிள்ளையே, எப்பொழுதுமே விடியலில் கண் விழிக்கும் பொழுது உன்னுடைய உள்ளங்கையை பார்த்துவிட்டு நீ கண் விழிக்க வேண்டும். எதற்காக தெரியுமா? என் குழந்தைக்கு தெளிவான ஒரு சிந்தனை கிடைக்க வேண்டும். வேறு எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் அதிலிருந்து உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் நினைவிற்கு வந்துவிடும். அதனால் வெண்மையாக இருக்கின்ற உன்னுடைய உள்ளங்கையை பார்த்து உன்னுடைய மனதை நீ தெளிவுபடுத்தி கொண்டு அடுத்தது என்னவென்று நீ யோசிக்க வேண்டும். என் பிள்ளையே, எல்லா சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒவ்வொரு விதமான கஷ்டங்களை கொடுக்கிறது, ஒவ்வொரு விதமான துன்பங்களையும் வேதனைகளையும் கொடுக்கின்றது. தன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்றே தனக்கு புரியாதபடிக்கு பல வேதனைகளுக்குள் சிக்க வைத்து விடுகின்றது. இப்படியெல்லாம் நடக்கும் பொழுது நாம் எதிர்பார்த்த விஷயங்கள் அத்தனையுமே உன்னை இந்த வாழ்க்கையில் ஒரு சேர எப்படியெல்லாம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதனை நீ அறிகின்றாயோ இல்லையோ, நான் நிச்சயமாக அறிந்து வைத்திருக்கிறேன். என் பிள்ளையே, மனதில் எப்பொழுதும் ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இரு. அதையும் உணர்வு பூர்வமாக ஓம் ஓம் என்று என் பிள்ளை நீ சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது உன் உடலுக்குள் ஏற்படுகின்ற அதிர்வலையானது நிச்சயமாக உனக்குள் மிக பெரியதொரு நம்பிக்கையை கொடுக்கும். உன்னோடு தெய்வம் பயணிப்பதை உனக்கு உணர்த்தி கொடுக்கும். என் குழந்தையே, இப்பொழுது என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த நேரமும் ஏகாதசிதான். நாளைய விடியல் உனக்கு ஏகாதசியினுடைய விடியலாக கிடைத்திருக்கின்றது. என் குழந்தையே, பெருமாளின் ஆசிகளை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டிய விடியல் அல்லவா? இன்று முழுவதும் அவரை நீ நினைத்திருந்தாய், அவரை மனதார வேண்டி இருந்தாய். உனக்கு அவரால் நிச்சயமாக நல்லது நடக்கும் என்று நீ நம்பிக்கொண்டிருந்தாய். அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் சாத்தியமாக்கிட அவர் வந்துதானே ஆக வேண்டும். நாளைய விடியல் உன் இல்லத்தில் தெய்வ சக்தியின் நடமாட்டம் நிச்சயமாக இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய இல்லத்திலிருந்து தெய்வம் உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே. எதிர்பாராத நேரங்களும் எதிர்பாராத தருணங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை துன்பங்களையும் உன்னிடத்தில் இருந்து விலக்கிவிடும். நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட அவமானங்களும் உன்னை விட்டு நீங்க வேண்டிய தருணம் வந்து விட்டது. இனி என்னவெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்பதனை
நீ சரியாக உணர வேண்டிய காலகட்டம் கைகூடி வந்துவிட்டது. இது கடைசி இரவு என்று சொல்கிறேன் என்றால், என் பிள்ளையே, நாம் இன்றோடு முடிந்து விடுவோமா என்று நினைக்காமல், இனிமேல்தான் நம் வாழ்க்கை ஆரம்பிக்கப் போகிறது. நமக்கிருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகப் போகிறது என்று நீ நம்ப வேண்டும். என் குழந்தைக்கு எப்பொழுதுமே தெய்வத்தின் மீது கோபம் வருகின்றது. ஏன் தெரியுமா? உன்னை சுற்றி துரோகிகள் இருக்கிறார்கள், உன்னை கஷ்டப்படுத்துகிறார்கள் என்று சொல்லும் பொழுதெல்லாம் அடுத்த வார்த்தை என் பிள்ளை என்ன சொல்லி விடுகிறது தெரியுமா? அம்மா, இதையெல்லாம் செய்கின்றவர்கள் நல்லபடியாக இருக்கட்டும், நான் தான் இங்கு நன்றாக இல்லை என்று. என் குழந்தையே, உண்மையாகவே அடுத்தவர்களுக்கு கெடுதலை நினைக்கின்றவர்கள் நல்லபடியாக வாழ்வது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் உண்மையில் அவர்களுக்கு எந்த நன்மையும் இந்த வாழ்க்கை கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. அதே நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற எல்லா சந்தோஷங்களுமே சர்வ நிச்சயமாக உனக்கான நன்மைகளை நிறைவாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராமல் நீ எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள நினைத்தாலும் நீ அதனை நிச்சயமாக பெற்று விடுவாய். உன்னை அழிக்க நினைத்தவர்கள் எது நினைத்தாலும் அது அவர்களுக்கு கிடைக்கப் போவது கிடையாது. வெளியில் வேண்டுமானால் ஒன்றும் தெரியாதது போல நல்ல பிள்ளை போல நடித்து கொண்டிருக்கலாமே தவிர, தெய்வம் அவர்கள் வாழ்க்கையில் ஆயிரம் சோதனைகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கும். என் பிள்ளையே, மனது எப்பொழுதுமே தேவையில்லாத விஷயங்களை சிந்திக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்களை நினைத்து நிச்சயமாக வேதனைப்பட வைக்கும். இனி எப்படி இந்த வாழ்க்கை நம்மை அழைத்து செல்லும் என்று பயம் காட்டும். ஆனால் இந்த பயத்திற்கு முடிவில் நீ நினைத்ததையெல்லாம் உன்னால் சாதிக்க முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை உனக்குள் வரும். அந்த நம்பிக்கை உன்னை நல்லபடியாக நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையில் இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த நிலையிலிருந்து நான் உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான சந்தோஷத்தையும் உனக்கு கொடுப்பேன். என் குழந்தைக்கு வாழ்க்கை எவ்வாறு இருக்கும், எப்படி இருக்கும் என்ற கவலை எல்லாம் வேண்டாம். என் பிள்ளையே, உன்னை வழிநடத்த நீ வணங்குகின்ற அத்தனை தெய்வங்களும் உன்னோடு உடன் வருவார்கள் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். எந்த நிலையிலும் அவர்கள் உன்னை கைவிட்டு விட மாட்டார்கள் என்பது உன்னுடைய புரிதலில் இருக்கட்டும். இந்த இறை நம்பிக்கை ஒன்றே உன்னை கடைசி வரையிலும் இந்த வாழ்க்கைக்கு நல்லபடியாக அழைத்து செல்லும் என்கின்ற உன்னுடைய நம்பிக்கை நிச்சயமாக நீ இழந்த அத்தனையையும் உனக்கு மீட்டு கொடுக்கும். என் பிள்ளையை, எக்காரணத்தை கொண்டும் மற்றவர்களின் பேச்சினை கேட்டோ அல்லது உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற சோதனைகளை நினைத்தோ தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே. ஏனென்றால் அது ஒன்றுதான் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற பிடித்தம். அதை நீ இழந்து விட்டாயானால் நிச்சயமாக உன்னை சுற்றி எந்த நல்ல விஷயங்களும் நடக்காதபடிக்கு வேண்டும் என்றே உனக்கு இவர்கள் பெரும் சோதனைகளை கொடுத்து விடுவார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எண்ணற்ற விஷயங்கள் உனக்கு நடந்துவிட்டது. எண்ணற்ற கஷ்டங்களை இந்த வாழ்க்கை கொடுத்து விட்டது. உன் எதிரிகளும் துரோகிகளும் உன் கண் முன்னால் நல்லபடியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுவெல்லாம் இன்று வேண்டுமானால் உன் மனதிற்குள் தோன்றலாம். ஆனால் இந்த நிலை சட்டென்று ஒரு நாள் மாறும். அப்பொழுது நீ புரிந்து கொள்வாய் நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் இடையில் இருக்கின்ற வித்தியாசம் என்னவென்று. நன்மைகளை செய்தவர்களுக்கும் தீமைகளை செய்கின்றவர்களுக்கும் தெய்வம் என்ன கொடுக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எதிர்பாராமல் நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களுக்கும் நிச்சயமாக உனக்கான நல்ல தீர்வு கிடைக்கத்தான் போகின்றது. உனக்கான நல்ல பதிலும் உன்னை வந்து சேரத்தான் போகின்றது. நீ கடந்து வந்த பாதைகள் அத்தனையிலும் உனக்கான நன்மைகள் உன்னை தொடர்ந்து வருவதை இனி நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருப்பதை உன்னால் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். இது போன்று என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வரும் பொழுதெல்லாம் அம்மாவை நினைத்துக்கொள். என் பிள்ளையே, அவள் என்றாவது ஒரு நாள் அத்தனையையும் மாற்றி கொடுத்து விடுவாள் என்பதனை நீ நம்பு. உன்னுடைய நம்பிக்கை இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் உனக்கு வலிமைப்படுத்தும். உன்னுடைய நம்பிக்கை மேலும் மேலும் நீ வேண்டியதை எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்காக உன் கைகளில் பெற்று கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய்.
நல்ல சூழ்நிலைகளை கடந்துவிட்ட இந்த வாழ்க்கையில் நீ அடையப் போகின்ற வெற்றிகள் இனி எப்பொழுதும் இந்த வராகிக்கு சொந்தமானதாக இருக்கும். இதை உணர்ந்து கொண்டு உன்னுடைய வெற்றியை நோக்கி நீ பயணப்படு. கொடுப்பது நானாக இருக்கும் பொழுது தடுப்பவன் யாரும் இங்கு இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.